வணக்கம். சத்யேந்திரா பேசிட்டு இருக்கிறேன். என் சேனல் பேர் சத்யேந்திரா ஃபிலிம் கிரிட்டிக். தயவுசெய்து இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நாளும் என்கரேஜ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இப்போது இன்னைக்கு இந்த ஹாட்ஸ்பாட் அந்த படத்தை பற்றி பேச போகிறோம். இது ஹாட்ஸ்பாட் பார்ட் 2. ஹாட்ஸ்பாட் பார்ட் 1 வந்து ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிச்சு. நிறைய பேர் பார்த்தாங்க, நிறைய பேர் என்ஜாய் பண்ணாங்க. எனக்கு ஹாட்ஸ்பாட் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒரு கதை கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. கலையரசன் நடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கதையில் என்ன நடக்குதுன்ட்டு, அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன குழந்தைய ஒரு பெரிய செலிப்ரிட்டி ஆக்கணும், பெரிய ஆளாக்கணும்ன்ட்டு ஒரு சின்ன குழந்தைக்கு அவங்க அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி, பாட்டு கற்றுக் கொடுக்க சொல்லி, டான்ஸ் கற்றுக் கொடுக்க சொல்லி அந்த குழந்தைய அப்படியே டார்ச்சர் பண்ணுறாரு. ஸோ ஒரு ஃபேமிலியில் ஒரு அப்பா அம்மா அவங்க குழந்தை இதை நல்ல வரணுன்ட்டு எவ்வளோ பிளான் பண்ணுறாரு. பட் அந்த குழந்தைக்கு அந்த பர்சனல் லைஃப்பில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்டூடியோவில் இருக்கும்போதோ, ஷூட்டிங்கில் இருக்கும்போதும், மிட் நைட்டில் யாரான ஷூட்டிங் கூப்பிடுறாரு, 2 மணிக்கு ஏந்திரிச்சு ஓடி வரணும், இந்த குழந்தை மூடில் இருக்காது. அப்போ டைரக்டர் அப்பா அம்மா பிடிச்சி திட்டுறாரு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அந்த கதை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ ஹாட்ஸ்பாட் 2க்கு வரலாம். ஹாட்ஸ்பாட் 2 நேற்று பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்கும். 3 கதை, ஒரு ஆந்தாலஜி மாதிரி. 3 கதையில் ஃபர்ஸ்ட் ஸ்டோரியிலே இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற 2 சூப்பர் ஸ்டார்ஸ், அவங்க ஃபேன்ஸ். அதுதான் நான் யாரு என்னன்னு சொல்ல மாட்டேன், படத்துலயும் சொல்ல மாட்டாங்க. பட் இன்டைரக்டா சொல்லியிருக்காங்க. டைரக்டா எந்த ஸ்டார் பத்தி நேம் கூட வரல. நாங்க பார்த்தா நமக்கு புரியுது. இது 2 ஃபேன்ஸ்க்கு இடையே பயங்கர போராட்டங்கள், சண்டே, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த மாதிரி. ஸோ இதுதான் கதை. அப்போ இந்த கேரக்டர்ல இந்த இப்படி இருக்கும்போது பாஸ்கர், ஹேமா பாஸ்கர், அந்த கேரக்டர் ஒன்று வருது. அந்த கேரக்டர் முக்கியமாக ஒரு 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 8 மினிட்ஸ் 6 மினிட்ஸ் வருது. ரொம்ப பவர்ஃபுல் கேரக்டர். இவங்க 2 பேருக்கும் அறிகுறி சொல்றாரு, அட்வைஸ் பண்றாரு. இப்போ நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா நீங்க உங்க லைஃப்பை நீங்க மிஸ் பண்ணிடுறீங்க. நீங்க ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் பின்னாடியே போயிட்டு இருக்கீங்க, டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, பணம் ஸ்பெண்ட் பண்றீங்க. ஆனா உங்க லைஃப்ல ஒரு கெரியர் இருக்கு, அதுல நீங்க நல்லா வரணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மிஸ் ஆயிடும். ஒருத்தரை ஆராதிக்கிறது, லைக் பண்றது, பேஷனேட்டாக ஒரு ஸ்டாரை லைக் பண்ணுறது தப்பில்லை. பட் அதுக்காக நிறைய ரசிகர் மன்றம் எல்லாம் வச்சு 2 பேரும் அந்த சைடு இந்த சைடு எல்லாம் சண்டை போட்டு இந்த பாலாபிஷேகம் பண்ணி கட் அவுட் எல்லாம் வச்சு உங்கள் டைமை நீங்கள் ரொம்ப ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் இதே விஷயந்தான் அஜித் ரியல் லைஃப்பில் ஃபேன்ஸ்க்கெல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் எனக்கு எல்லாம் ரொம்ப இது செலிப்ரேட் பண்ணாதுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதுங்க, அதே டைமில் போய் படிங்க, உங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி விஷயங்கள் தான் அஜித் சொல்கிறாரு. ஸோ இப்படி நம்ம ஹேமா பாஸ்கர் பார்க்கிங்கில் எக்ஸ்ட்ராடினரி ரோல் பண்ணியிருந்தார். இதில் ஒரு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ரோல். ஸோ இவங்களோட இப்படி எல்லாம் பேசும்போது அந்த ஃபேன்ஸ் எல்லாம் மாறிடுறாங்க. மாறிட்டு டைரக்டர் அழகாக கொண்டு போயிருக்காங்க. மாறிட்டு அவர் இந்த நம்ம ஹேமா பாஸ்கருக்கு ஃபேன்ஸ் ஆகிட்டாரு. அங்கே ஒரு கட் அவுட் வச்சுட்டார். ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்டோரி. நல்ல விஷயங்கள் இருக்கு, ரொம்ப நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, அழகா சொல்லியிருக்காங்க, இன்டைரக்டா சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு 2-3 சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸு, அவங்களுக்குள்ள இருக்கிற ப்ராப்ளம், எதுக்கு ப்ராப்ளம் வருது, அழகா டீல் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு, கண்டிப்பாக பாருங்க. ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு.
ரெண்டாவது கதை ஒரு ரொம்ப கன்வென்ஷனல் ஃபாதர். அவர் டாக்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. டாக்டர் வேற கண்ட்ரியோ வேற வேற எங்க இருந்தாலும் வர்ற வந்த உடனே கார்ல சொல்லிட்டே வர்றாங்க, நான் பொண்ணு வர போறான், 3 வருஷம் ஆயிடுச்சு பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ற மாதிரி இருப்பாங்க ஃபர்ஸ்ட் டைமு. ரெஸ்டாரண்ட்ல வந்து அந்த பொண்ணு அப்பா பார்த்து அப்பா அப்பான்னு வந்துட்டே இருப்பான். பயங்கர மாடர்ன் ட்ரெஸ் பண்ணியிருப்பான், ரொம்ப சின்ன நிக்கர் போட்டிருப்பான். உடனே அப்பா ஷாக் ஆகிட்டாரு. அப்பா மட்டும் ஷாக் ஆகல, அதில் நிறைய ஷார்ட்ஸ் காட்டுறாரு. அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறவெல்லாம் அவளை அந்த பொண்ணை பார்த்துட்டு சின்ன சின்ன ஷார்ட்ஸ் தான் அவங்க ரியாக்ஷன்ஸ். ஏன்னா இந்த பொண்ணு இப்படி வருதுன்ட்டு. அது நம்ம இந்த ஹீரோயின் இப்போ தம்பி ராமாயவே அதுவும் அப்சர்வ் பண்றாரு. வேறவர் எப்படி என்ன பண்ண பார்த்துட்டு இருக்காரு ஆச்சரியம்னு அது அப்சர்வ் பண்றாரு. அதுக்கப்புறம் ஓடி வந்து கட்டி பிடிக்கிறா. இவர் ஒன்றும் பெருசாக ஃபீலிங்ஸ் எல்லாம் காட்ட மாட்டாங்க. இவருக்கு ஒரு சந்தோஷம் இல்லை. என்னடா இந்த பொண்ணு என்ன பொண்ணு இப்படி ஆயிடுச்சு, நாளை பப்ளிக் எல்லாம் எப்படி பார்க்கறது. ஸோ அந்த மாதிரி இருக்கு. சரியாக வீட்டுக்கு வந்துட்டு அவ்வளோ சரியாக பேச மாட்டார். அப்போ என்ன ஆகிடும்ட்டு இவளுக்கு பையனை கல்யாண பையனை பார்க்கறதுக்கு பிளான் பண்ணுறாரு. அப்போ சொல்கிறாரு, தம்பிராமையா சொல்கிறாரு, ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாரு, நான் அவளுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், செல்வர் கமீஸு, இன்னைக்கு மட்டும் அவர் வரும்போது அதை போட்டுக்க சொல்லுங்க, போட சொல்லு அப்படியே சொல்கிறாரு. சரி நான் அவளை கன்வின்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த சைடு இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கிற பையன் அவங்க அப்பா அம்மா எல்லாம் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் எல்லாம் வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு எங்கேன்னு கேட்டுட்டே இருப்பாங்க. இல்லை மேலே ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிற வந்துடுவான்னு சொல்றாரு தம்பிராமையா. அப்போ 2 நிமிஷத்துல அந்த பொண்ணு வந்துடுவான். வந்த மறுபடியும் அதே மாதிரி நிற்கிற பயங்கரமான மாடர்ன் ட்ரெஸ் போட்டுதான் வந்து உட்கார்ற. வந்து உட்காந்து கால் மேலே கால் போட்டு வர உட்கார்ற. தம்பிராமையா ஷாக்கு. பையனை அப்பா பொண்ணு கொடுக்க வந்திருக்காரு, அவர் ஷாக்கு, அந்த அம்மா அவங்க ஒய்ஃப் ஷாக்கு, எல்லாரும் ஷாக்கு. தம்பிராமையா ஒய்ஃபு ஷாக். அப்புறம் அவ கேள்வி கேட்குறான். என்ன கேட்குறான்ட்டா, ஃபர்ஸ்ட் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டா எனக்கு அவரோட ஒரு ஃபிசிக்கல் கம்பேட்டபிலிட்டி இருக்கா. ஃபிசிக்கல் கம்பேட்டபிலிட்டின்ட்டா நான் அவரோட படுக்கணும்னு சொல்கிறான். செக்ஸ் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு புரியாது, அந்த பொண்ணு அம்மாவுக்கு புரியாது, அத்தைக்கும் புரியாது. அதுக்கு கிளியராக சொல்கிறான், நான் அவரோட ஒரு செக்ஸ் அப்படி பழகணும், அதுக்கப்புறம் நான் என்ன டிசிஷன் சொல்கிறேன்னு அப்படி பேசுகிறேன். எல்லாம் ஷாக் ஆகிட்டாரு. அப்போ இவங்க எழுந்திரிச்சு போயிடுறாரு. பொண்ணு அப்பா அம்மா எல்லாம் எழுந்திரிச்சு போயிட்டாரு. தம்பி ரம்யா ரொம்ப ரொம்ப அப்செட் ஆகிருக்காரு. அப்போ கொஞ்ச நாளில் இந்த பொண்ணுக்கு பர்த்டே இருக்கும். பர்த்டே இருந்தால் பெரிய பெரிய இடத்துல பர்த்டே பண்ணுறது, பெரிய கார்டனில் நிறைய பேரெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்காங்க. அப்போது திடீர்னு பார்த்தா தம்பி ராமையா காணும், அப்பா காணும். எல்லாரும் அந்த பொண்ணை கேட்க ஆரம்பிச்சுட்டாரு, உங்க அப்பா எங்கே, அப்பா எங்கே, அப்பா எங்கே, எங்கெங்கேயோ இருக்கார், வந்துடுறான்ட்டா. இவர் ஒரு பழைய கிழிஞ்ச பனின்னு வடிவேலு நிக்கர் அது போட்டு வந்து நின்றுட்டார். அது நின்ன உடனே அங்கே இருக்கவருக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாயிடும். இவர் ரொம்ப அப்செட் ஆகிடுவான். என்ன எங்கள் அப்பா இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனில் கிழிஞ்சு போன பனியனு, ஒயிட் பனியனு, வடிவேலு நிக்கர் அதெல்லாம் போட்டு வந்து நிற்கிறாருன்ட்டு ஒரே ஷாக்கிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, ஏம்மா நீ மட்டும் ட்ரெஸ் எல்லாம் அப்படி போட்டால் ரொம்ப வார்மாக இருக்கும், காற்று வரும், அது இதெல்லாம் சொல்கிறேன் இல்லையா, எனக்கு கூட அதே மாதிரி இந்த ட்ரெஸ்ஸில் வார்மாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இப்படி தான் கஷ்டப்பட்டு வந்தவன் அப்படி இப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாரு. பொண்ணு ரொம்ப ஷாக். அவங்க கூட வந்து அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. அவங்க எல்லாரும் முன்னாடி ஒரு பெரிய அவமானம் மாதிரி ஆகிடும். ஸோ இந்த கதை இங்கே முடியுது. பட் விஷயம் என்னான்ட்டா, ஜென்ரேஷன் கேப். இப்போ இருக்கிற ஒரு மாடர்ன் பொண்ணு
அந்த காலத்துல இந்த ஒரு தம்பி ராமையா பணக்காரர் தான், பட் ரொம்ப கன்சர்வேட்டிவ் ஐடியாஸ் இருக்கிற ஒரு ஒரு பணக்காரர். அவங்க லாஜிக் என்னன்ட்டா, உன் லாஜிக் நாங்க ஒத்துக்கிறோம், நீ இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணி வர்ற, நீ போய் இவ்வளோ போல்டா போயிட்டு அந்த பையனோட நான் படுக்கணும்னு கேட்குறேன் செக்ஷுவல் கம்பேட்டபிலிட்டிக்காக. அப்போ நான் இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணி வந்தேன், நீங்க ஏன் பார்க்குறீங்க இப்படி பார்க்குறீங்க, நான் இதில் கம்ஃபர்டபுளாக இருக்கிறேன்ட்டு ஒரு பொண்ணுக்கு ஒரு லெசன் டீச் பண்ணுன்ட்டு பண்ணுறாங்க. அது அந்த பொண்ணுக்கு அது லைட்டாக அது புரியுது, அதோட கதை முடியுது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, பியூட்டிஃபுல். தம்பிராமையா நல்லா பண்ணியிருக்காங்க. மூணாவது 2025 அண்ட் 2050 நடக்கிற மாதிரி ஒரு கதை. அந்த கதையில 2025 இருக்கிற ஒரு 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 பொண்ணை ஒருத்தர் லவ் பண்ணிட்டு அவ 2050 இருக்கிறேன். 2050 என்ன நடக்குதுன்ட்டு அவ ஃபோன்ல அங்கே இந்த பேசிட்டு இருப்பான், வீடியோ காலில் பேசிட்டு இருப்பான். 2050 செல் இருக்காது, வேற வேற ஏதோ பெரிய பெரிய கேஜெட்ஸ் எல்லாம் வந்துடும் அப்படின்ட்டு ஒரு ஒரு டைம் டிராவல் சப்ஜெக்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. பட் இதோட நான் சொன்ன ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டோரிஸ் ரொம்ப 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 நல்லா இருக்கு. எல்லாம் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு 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 டெக்னிக், ஒரு மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணி சொல்றாரு. இந்த 3 படமும் ஒரு பொண்ணும் ஒரு ப்ரொடியூசர் கிட்ட போய் ஒரு கதை சொல்றான், 3 கதை சொல்றான். ஸோ அந்த 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 செக்ஷன் கூட இருக்கு. பிகினிங் எடுத்தோன்னே அந்த பொண்ணும் ப்ரொடியூசரை பார்த்தா அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அது இது வருது. பட் அவனுக்கு கதை ரொம்ப பிடிச்சி போயிடும். அவன் சொல்ல நான் இப்போ பாத்ரூம் போயிட்டு வர்றேன், அப்புறம் ஒரு கதை முடியுது. நெக்ஸ்ட் கதை முடியும் போது நான் பாத்ரூம் போயிட்டு வர்றேன். ஸோ அப்படிதான் இந்த கதை மூவ் ஆகுது. ஒரு ஒரு லேடி வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு கதை சொல்ற மாதிரி அந்த கதை தான் இந்த 3 கதை. ரொம்ப நல்லா இருக்கு, கண்டிப்பா பாருங்க. முக்கியமா இந்த நம்ம ஜென்சி கிட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். பட் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அவுட் ஆஃப் தி பாக்ஸா இருக்கு, ரொம்ப அவுட் ஆஃப் தி பாக்ஸா இருக்கு. இப்போ நமக்கு எங்கேயோ சின்ன தாட் வந்திருக்கலாம், அஜித் சொல்றது கரெக்டா இருக்குமே, நம்ம ஆக்டர் அஜித் சொல்றது கரெக்டா இருக்குமே, ஃபேன்ஸ்க்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஃபேமிலி பாருங்க, அப்பா அம்மா பாருங்க, பணம் செலவு பண்ணாதுங்க, ஸ்டடீஸ் பாருங்கன்னு அப்படி சொல்றாரு. அதே விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா MS பாஸ்கரை வச்சு கொண்டு வந்திருக்காங்க. படம் கதை 3 கதையும் ரொம்ப நல்லா இருக்கு. தயவுசெய்து எல்லாரும் போய் தியேட்டர்ல பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல ஹியூமர் இருக்கு, ரொம்ப நல்ல ஹியூமர் எல்லாம் இருக்கு. ரியல் கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டோரியில இந்த ஃபேன்ஸ்ல யாரோ 2-3 சூப்பர் ஸ்டாருக்கு கம்பேர் பண்றாரு. அது இப்போ இருக்கிற நம்ம சூப்பர் ஸ்டார்ஸ் கூட இருக்கலாம். அது டைரக்டர் சொல்லாம அதுக்கு வேற பேர் வச்சு காட்டுறாரு. படம் ரொம்ப நல்லா இருக்கு, தயவுசெய்து போய் கண்டிப்பா பாருங்க. என் சேனல் பேர் சத்யேந்திரா ஃபிலிம் கிரிட்டிக். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. நன்றி, தேங்க்யூ.